நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி கர்த்தர் தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் எங்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணரும்படி கர்த்தர் இந்த நாளில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஐயா. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில், இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம் தேவனே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறதை உணரும்படி கர்த்தர் நீர் அவர்களை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உம்முடைய பலன் எங்களை நிரப்பட்டும். அப்பா, நீர் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உம்மை துதிக்கும்படி, உம்மை போற்றும்படி உம்முடைய தயவு எங்களுக்கு நீர் தந்ததுனால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் இந்த நாளில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் வந்த வண்ணமாய் செல்லாதபடி உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எகிப்து பட்டணத்திற்கும் கோசேன் பட்டணத்திற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக ஐயா. நமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவர், இன்றைக்கு உலகம் எங்கும் நடக்கக்கூடிய ஆராதனை நாங்கள் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் புதிதாய் வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அவருடைய உள்ளத்தில் நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய இருதயத்தை நீர் தொடும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒருமையாய் வருகிறவர்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உள்ளத்தால் நிரப்பப்பட்டு தேவ ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளுகிறதை அவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். இந்த கடைசி நாட்களில் அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறார் ஆண்டவரே. தகப்பனே, ஆலயத்தை ஆசீர்வதி. அநேகர் வந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டும். உடைய கரம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் தாமே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடல் பகுதிகளை ஆசீர்வதியும். பாடல் பாடுகிற உங்களுடைய மகனை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனவர்களை ஆளுகை செய்வீராக. பாடல் வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி தேவன் எங்களை ஆட்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, பரிசுத்த தேவன் உம்முடைய பலனால எங்களை நிரப்புங்க. நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாம் உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே எங்கள் மத்தியில் இருந்து மகிமைப்பட வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாமம் மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் செபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான டேரி பதில் அவர் வந்து பாடல் பாடுகிற வேளையிலே நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையானவரே உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மையே ஆராதிக்கிறோம். உம்மை மாத்திரமே ஆராதிக்கிறோம். எங்கள் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை, எங்கள் சுவாசம் ஒழியும் வரை என் இயேசு ராஜாவை ஆராதிப்போம். என் இயேசு ராஜாவை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
தாயின் கருவில் ஒரு வாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, இயேசுராஜா, என் ஜீவன் பிரியும் வரை, ஹல்லேலூயா, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சுராஜாவை உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை சுராஜா உம்மையே ஆராதிப்பேன். பரிசுத்தர் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, சொல்லுங்க உங்க நாட்கள் முடியும். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சுராஜா உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சுராஜாவை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அவர் பாவி என்று உன்னை தள்ளிடாமல் அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பாய் அணைத்து கொண்ட தேவன் அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? அவரை துதிக்க மாத்திர முடியும். அப்பா, அவர் நாமம் உயர்ந்தது. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் அனைத்தையும் செய்து நமக்காக செய்து முடிக்கிற தேவன். அவர் அனைத்தையும் அருளுகிற ராஜா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். அவர் நீடிய சாந்த குணம் உள்ளவர். அவர் உண்மையுள்ள தேவன். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். பரம சர்க்குருவே, உம்மை துதிக்கிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறவர். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும் இயேசு ராஜா, எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை இயேசு சித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. அப்பாவை துதிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. ஹல்லேலூயா. வாயிரே, யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், அவர் எல்லாவற்றையும் தருகிறவர். எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்து உந்தன் சரீரத்தில் அன்றே அன்றே நான் சுகமாடினே என் தேவனே. ஒரு பலவிடவில்லை. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்து உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமாடினேன் என்
தேவனே. ஹல்லேலூயா. வா ஈரே பரபா சொந்தரிக்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் தகப்பனே. வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்தவர் எவருமே உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. விசுவாசமா சொல்லுங்க. தேவனால் பிறந்தவர் எவருமே உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே. மலைகளையும் பதராக்குவோம் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் அவர் எல்லாவற்றையும் தருகிற தேவன். எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனா பிறந்தவர் எவருமே உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவர் எவருமே ஹல்லேலூயா உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. இயேசு ராஜா யெகோவா ஈரே. நீர் பரிசுத்தர். யெகோவா ஈரே. திரும்ப யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அவர் யெகோவா ஈரே. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஓமை துதிக்கிறோம். அவர் நம்மை புல்லுடங்களை மேய்த்து அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிற தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் கழுகு போல சுமக்கிறவர். ஓமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கோழி தன் குஞ்சுகளை சட்டைகள் மறைத்து கொள்வது போல என் தேவன். அப்பா ஆமை துதிக்கிறோம். அவர் நம்ம தீங்கு வரும் நாளில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சட்டைகள் மறைகள் வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிலுவையில் நோய்களை சுமந்தவர். ஓமை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீரே பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர். பாமை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பாமை துதிக்கிறோம். இயேசு புயல் காற்றை படைத்தவர். தூர துதிக்குள்ளே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்வரே ஓமை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நன்றி ராஜா. நீரே பெரியவர். நீர் ஒருவர் நீரே பெரியவர். மிகவும் மிகவும் பெரியவர். நீர் மிகவும் பெரியவர் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அப்பா ஒருவரும் மௌனமாயிராத படிக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ஒருவரே பெரியவர். அவர் நமக்குள்ளே இருக்கிறவர். ஆமென். நீரே பெரியவர். நீர் ஒருவர் நீரே பெரியவர். மிகவும் மிகவும் பெரியவர். நீ மிகவும் பெரியவர்.
நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீ மிகவும் பெரியவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே வசிப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீ மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீ மிகவும் பெரியவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, ஏலோகிம் எங்கும் உள்ளவரே, யேசுவா ஆட்டுக்குட்டி ஆனவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, ஏலோகிம் எங்கும் உள்ளவரே, யேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். ஆட்டங்கள் ஆடி பாட்டுக்கள் பாடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி பாட்டுக்கள் பாடி ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. மலைகளை பெயர்த்து தரையாக்குவேன், பள்ளத்தையும் நீரைத்து சுமமாக்குவேன், கரடுகள் முரடுகள் நேராக்குவேன், செவ்வையான பாதையிலே நடத்திடுவே. மலைகளை பெயர்த்து தரையாக்குவே, பள்ளங்களை நிறைத்து சமமாக்குவே, கரடுகள் முரடுகள் சமமாக்குவே, செவ்வையான பாதையிலே நடத்திடுவே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோ. ஆட்டங்கள் ஆடி பாட்டுக்கள் பாடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். ஆட்டங்கள் ஆடி பாட்டுக்கள் பாடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீ மிகவும் பெரியவரே. ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. சொல்லுங்க. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே. ஹல்லேலூயா. யூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே, யூத துதிக்குள்ளே இருப்பவரே, வீசும் புயல் காற்றை படைத்தவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, ஏலோகிம் எங்கும் உள்ளவரே, யேசுவா ஆட்டுக்குட்டி ஆனவரே. எல்ரோயி என்னை காண்பவரே,
எல்ஷடாய் சர்வ வல்லவரே, ஏலோகிம் எங்கும் உள்ளவரே, இயேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். ஆட்டங்கள் ஆடி பாட்டுக்கள் பாடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். ஆட்டங்கள் ஆடி பாட்டுக்கள் பாடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே, நீர் மிகவும் பெரியவரே. ஹல்லேலூயா. மிகவும் பெரியவரே, நீர் மிகவும் பெரியவரே. ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கரங்களை தட்டி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி எழுந்திருந்து ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, ஏலோகிம் எங்கும் உள்ளவரே, இயேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். ஆட்டங்கள் ஆடி பாட்டுக்கள் பாடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவரே. ஓமை துதிக்கிறோம். ஒரு விசை கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவன் மாத்திரமே பெரியவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயரமும் உன்னதமுமானவர் அப்பா. நீர் ஒரு நாமம், உன் நாமம் மாத்திரமே உயர்ந்தது, உன் நாமம் மாத்திரமே உன்னது. உலகத்திலே நீர் ஒருவரே பெரியவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, எப்பொழுதும் சேனைகளில் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே ஓயாமல் உம்மை துதிக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மை துதிப்பது போல இந்த பூலோகத்திலும் ஆண்டவரே உமது சபையிலே நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் தகப்பனே, ஆண்டவரே உன் நாமத்தை உயர்த்துகிறோம், உமது உயர்ந்த நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் விட்டிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய பரிசுத்தர் நீர். ஆண்டவரே, ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற பாடல்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த.
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்வாவும் மேகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்வாவும் மேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே கரங்களை தட்டி ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பரிசுத்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உலகத்திலே பெரிய தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு விசை அப்பா அம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி அப்பா ஒரு மகிமை செலுத்துவோமா? அம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அப்பா ஆண்டவரே, ஜெபத்தை விட ஆண்டவரே துதிக்கும் போது நம் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் குறைந்து போகும். அவரை துதித்தால் சாத்தானே ஓடுவான். துதி எடுத்தால் ஆண்டவரே
ஆண்டவரே, சாத்தான் ஓடுகிற வல்லமை துதியில் உள்ளது. துதிக்கும் போது அதன் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். அப்பா, அவர் துதியில் வாசம் பண்ணுகிறவர். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்கள் துதித்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், நீங்கள் முறுமுறுத்தால் திரும்பி வருவான் என்று தந்தை பெர்க்மென்ஸ் கூட பாட்டுகள் பாடியிருக்கிறார். அப்பா, அவர் துதிக்கும் போது நம் வாழ்க்கையில் உள்ள ஆண்டவரே இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை அந்த துதியில் உள்ளது. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எல்ரோய், என்னை காண்பவரே, எல்ஷடாய், சர்வ வல்லவரே, ஏலோகியும், நீர் எங்கும் உள்ளவரே, இயேசுவா, நீர் ஆட்டுக்குட்டியானவரே என்ற பாடலை நாங்கள் இப்பொழுது பாடினோம் தகுப்பனே. அது போலவே நீர் எங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அப்பா புல்லுடங்களில் மேய்க்கிறவர். அதுபோல நீர் நல்ல மேய்ப்பனாயிருந்து எங்களுக்கு அன்றான்ற தேவைக்கான ஆண்டவரே, எங்கள் தேவையான ஆகாரத்தை நீ தந்து ஆண்டவரே, வற்றாத நீரூற்றை போல அப்பா எங்கள் பள்ளத்தாக்குகள் ஆண்டவரே நிரம்பி ஓடுகிறதாக இருக்க ஆண்டவரே, ஜீவன் நீரூற்றாய் இருக்கிறீர் தகுப்பனே. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து நீர் எங்களை பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. பா, நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். நீர் தூயாதி தூயவர். பரலோகத்தில் ஆண்டவரே தூதர்கள் ஆண்டவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் உம்மை துதிக்கிறார் ராஜா. நாங்கள் பூமியிலும் ஆண்டவரே இந்த சபையிலே இப்பொழுது கூட தகுப்பன் இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். உன் நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்கள் கருத்தில் ஒப்புடுகிறோம் தகுப்பனே. ஆண்டவரே, ஒருவரும் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, அவர்கள் 30, 60, 100மாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போக, ஒரு சமாதானத்தை ஆண்டவரே பெற்றுக்கொண்டு போக நீ கிருபை தருகிறதுக்காக நன்றி ராஜா. தாசரை மறுத்து நீர் எங்களோடு பேசும் தகுப்பனே. எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயங்கள் பொல்லாதவர்களாக இருந்தும் நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறீர். எங்கள் தேவைகளை சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, சகலத்தையும் கருத்தில் ஒப்புடுகிற தகுப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்கிற தகுப்பனே. அனைவரே, மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். மீதியான காரியங்களை நீர் வழிநடத்த வேண்டும். அனைவரே, உமது கருத்தில் ஒப்புடுகிறது ராஜா. மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் அதை உட்கொண்டு உம்முடைய நாமத்தை இந்த பூமியில் நாங்கள் உயிர் வாழ்கிற வரையிலும் உயர்த்தும்படிக்கு அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஜீரணிக்கிட்டோம்ப்பா. அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளில் உடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் அவர்களை போஷிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை கொண்டு நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடி தேவ கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் செபிங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம்ம வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா எழுதின புத்தகத்திலே 35ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 35:3. ஆமேன், அல்லேலூயா. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமேன்.
இந்த 35ஆம் அதிகாரத்தை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தளர்ந்த கைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். தள்ளாடுகிற முழங்கால்கள் என்கிற நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரத்துக்கு ஒப்பானதாய் இருக்கிறது. இன்னைக்கு வனாந்திரம்னா என்ன? ஆண்டவர் நமக்கு பொருளாதார ரீதியில் ஒருவேளை நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லாது இருக்கிறது ஒரு வனாந்திரம். ஆண்டவர் நம்மளை சமாதான ரீதியில் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கலாம், ஆனால் நோயோடு போராடுகிறது ஒரு வனாந்திரம். ஆண்டவர் நமக்கு நோய் நொடி இல்லாமல் நம்மளை பாதுகாத்திருக்கலாம், ஆனால் நம்ம தூக்கம் வராமல் இருக்குது பாருங்க, அது ஒரு வனாந்தரம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே வரும்பொழுது நான் அந்த உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்வை தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்க்கையில் தான் வனாந்தரம் இருக்குது. வெளியில் இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறான், வெளியில் இருக்கிறவன் நல்ல மனநிலையோடு காணப்படுகிறான். இன்னைக்கு பாருங்க, 5 பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள், 6வது பிள்ளை மோசமான பிள்ளையா இருக்கும், காது கேட்காத பிள்ளையா இருக்கும், வாய் பேசாத பிள்ளையா இருக்கும். 4 பிள்ளைகளையும் பல உத்தியோகத்திலே நிறுத்தி வைத்திருப்பார்கள். இந்த 5வது பிள்ளை ஒன்றுக்குமே உதவாத பிள்ளை என்ன பண்ணுவாங்க? இயேசுவுக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பார்கள். பார்த்துருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு மக்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாததையும் குப்பையும் நறுங்கி போனதையும் நொடுங்கி போனதையும் தேவனுக்கென்று படைக்கிற மனப்பான்மையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கு விசுவாச மக்கள் அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கிறார்கள். தேவனுக்கு பாத்திரமா இருக்கிறவர்கள், பயன்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பயனற்ற விதத்தில் அநேகருக்கு கேலி பொருளாக இருக்கிறார்கள். பார்த்திருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற நாம நமக்குள்ளேயே ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ஒரு அருமையான ஒரு ஊழியன். அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபைகளை ஆறுதலைப்படுத்துகிறார். யோசித்து பாருங்க, யார் யாரை ஆறுதல் படுத்த வேண்டும்? வெளியில் இருக்கிறவர்கள் பவுல் அப்போஸ்தலனை பார்க்க வந்து பயப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஆறுதல் படுத்த வேண்டும். ஆனால் மாறாக பவுல் சிறைச்சாலையின் கட்டுகளில் இருந்து கொண்டு அவர் சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகிறார். கவலைப்படாதிருங்க, இந்த கட்டுகள் நாம் உதறி விடுவதற்கு ஏற்ற காலம் வரும், நீங்கள் நெருக்கப்படாதிருங்கள், ஒடுக்கப்படாதீர்கள் சொல்லி புத்தி சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்தில் அநேக காயங்கள் இருக்கிறது, அநேக கட்டுகள் இருக்கிறது, அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக நெருக்கப்படுகிறோம், அநேக பாடுகளுக்குள்ளாக நாம் நடத்தப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் உள்வாங்கி கொண்டு அதை உள்ளே வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நீங்கள் தைரியம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக ஒரு கடினமான ஒன்று, ஆனால் அதை வாழ்ந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப லேசான வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஏசாயா சொல்லுகிறார், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவலி கலந்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரமான இருக்கிற உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை ஆண்டருக்குள்ளே செழிக்கணும். ஆண்டருக்குள்ளே அந்த வாழ்க்கை ஒரு புஷ்பத்தை போல, அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது ரோஸ் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் படித்து பார்த்தேன். And the desert shall rejoice and blossom as the rose. ரோஜாப்பூ போல உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? செழிப்பாக இருக்கணுமா? அல்லேலூயா. அப்படி இருக்கா? நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிலமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் ஆண்டவர் வாக்கு பண்றாரு. இன்னைக்கு நம்மகிட்ட நம்முடைய வனாந்தர வாழ்க்கை மாறுவதற்கு நாம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கிறோம், காயப்பட்டு இருக்கிறோம்.
நாம் வேதனைக்குள்ளாகிறோம், தவிப்புக்குள்ளாகிறோம். ஏன் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்பப்போ வந்து போகுது? அப்பப்போ சறுக்கி விழுறோம், அப்பப்போ நெருக்கப்படுறோம், வேதனைப்படுறோம், கஷ்டங்களை சகிக்கிறோம். இது எல்லாமே வனாந்தர பாதையை தான் குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்களை நீங்க என்ன பண்ணுங்க? முதல்ல பலப்படுத்துங்கள். இந்த வாழ்க்கையை கடந்து போகிற நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் முதல்ல நமக்கு தேவையான ஒன்று தளர்ந்த கைகளாக இருக்கிற நாம முதல்ல அதை பலப்படுத்த வேண்டும். தள்ளாடுகிற முழங்கால்களை நாம் பலப்படுத்த வேண்டும். நான் சொல்றேன், ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு கிறிஸ்தவன் இருந்தா போதும். அவன் உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா அத்தனை கிராம மக்களையும் அவன் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவான அவன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. ஒரே ஒரு சாரிபாத்து விதவை, சமாரியா நாட்டு பெண், இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் அந்த பெண் வருவாள் என்று சொல்லி. அவள் உள்ளத்திலே ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவள். காலை நேரத்தில் தண்ணி எடுக்க போனா எல்லாரும் அந்த கிணறுல நிற்பாங்க. மாலை நேரத்தில் தண்ணி எடுக்க போனா எல்லாரும் அந்த கிணற்றுக்கு அருகே நிற்பார்கள். அவருடைய வாழ்க்கை சொல்லக்கூடிய விதத்தில் இல்லை. அவருடைய வாழ்க்கை மிகவும் தாறுமாறான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை. அவள் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் எண்ணிலடங்காத சோதனைகள். அவள் ஒவ்வொரு நாளும் மத்தியான வேலையிலே தண்ணி எடுக்க போறா. ஏன் தெரியுமா? தன்னை குறித்து மற்றவர்களுக்கு யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. யாராகிலும் ஒருத்தர் கேட்டுட்டா என்ன சொல்றது? நிறைய பேர் இப்படி நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை குறித்து வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? மறைந்து ஒளிந்து போவோம். இந்த ஆலயத்திற்கு நான் ஒரு 14 ஆண்டுக்கு முன்னாடி வரும்பொழுது எங்கள் ஊருக்குள்ள நான் ஒருத்த மட்டும்தான் கிறிஸ்தவன், ஒரே ஒருத்த மட்டும்தான் கிறிஸ்தவன். என்னை எல்லாரும் பார்த்து நான் ஞானஸ்தானம் எடுத்த அடுத்த செகண்டே ஊரே பரபரப்பாயிருச்சு. என் பேர் பழைய பேர் பழனிசாமி. ஏன் உங்களுக்கு தெரியுமா? பழனிசாமி மதம் மாறிட்டான்னு சொல்லி ஊரே பயங்கரமாயிருச்சு. என்னை எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, என்ன தம்பி நீ மதம் மாறிட்டியாமே? எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? வெளிநாட்டு காசு வந்துச்சா? எனக்கு அந்த கேள்வி அப்படியே என் காதை தொலைக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு தெரியும் எத்தனை லட்சம் கொடுத்து நீங்க மதம் மாறினீங்கன்னு கேட்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது. அவருடைய ஒரே ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. கோடி கணக்கான ரூபாய்க்கு சமமானது அவர் கொடுத்த ரட்சிப்பு. அப்ப நான் அந்த 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 கேள்விகளுக்கு மத்தியில தான் நான் வாழ்ந்தேன். நான் ஆலயத்திற்கு வரும்பொழுது நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், நான் பைபிள் எடுத்துக்கிட்டு ஓட பகுதி காட்டு பக்கமா நடந்து வருவேன். ஏன்னா யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம ஆலயத்துக்கு போறது, யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா என்னை குறித்து எல்லாரும் ஊருக்குள்ள கேள்விப்பட்டார்கள். எல்லாரும் என்னை கேட்கிற கேள்வி என் காதை தொலைத்தது. மதம் மாறிவிட்டாய் என்று சொல்லி என்னை கேவலப்படுத்தினார்கள், இழிவுபடுத்தினார்கள். என்னோடு கூட சேர்ந்த நண்பர்களை பிரித்து வைத்தார்கள். அவன் கூட சேர்ந்தனா உன்னையும் மதம் மாத்திருவான்னு சொன்னாங்க. நான் அந்த 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 இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு நான் என்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தேன். நாம ஆலயத்துக்கு செல்வது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் 2 கிலோமீட்டர் சுற்றி வந்து ஆலயத்திற்கு வருவேன். ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, நீ செய்யறது சரிதானான்னு சொல்லி. என்ன ஆண்டவரே, நீ என்னை அங்கீகரித்தவனா இருந்த போதிலும் உன் மனசுல தாழ்வு மனப்பான்மையா இருக்கு. நீ ஏன் இந்த வேதாகமத்தை தைரியமா தூக்கிட்டு போ, ஆலயத்திற்கு நேராக செல்லுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது. அன்னைக்கு எனக்குள்ள ஒரு சிந்தை வந்துச்சு, நம்ம எந்த தப்பும் செய்யலை, யாரையும் நம்ம ஏமாத்தலை, எந்த பொய்யும் சொல்லலை, எந்த கெட்ட பழக்கமும் நம்ம பண்ணலை. இந்த இயேசு கிறிஸ்து உண்மையின் பாதையை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. மெய்யான வழியை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிற காரியங்கள் உனக்கு விவரித்து காண்பித்திருக்கிறார். உனக்கு நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை முறை அல்லாத ஒரு வாழ்க்கையை
உனக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்பதான் நான் ஒரு முடிவெடுத்தேன். ஆண்டவரே, நான் தைரியமாக சொல்லுகிறேன். அன்றையிலேருந்து நான் முடிவெடுத்த ஒன்று, வேதாகமத்தை எனது சைக்கிளில் கேரியில் வச்சுட்டு பைபிள் மேலே அப்படியே ஓப்பனாக தெரியும். நான் தைரியமாக வருவேன். எல்லாரும் என்னை கேவலம் பண்ணாங்க. வரக்கூடிய பிள்ளைகள்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். பரவாயில்ல, நான் ஒருவன் மாத்திரம் தேவனை ஆராதிப்பதற்கு என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை திடப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அநேகருக்கு நான் அந்த நாட்கள் யாருடைய வார்த்தையை சொல்ல எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். தனியாக ஊழியத்திற்கு செல்வேன், ஊழியங்களை செய்வேன். இன்றைக்கு நான் ஏன் சொல்லுகிறேன்னு தெரியுமா? ஒரே ஒரு சமாரிய நாட்டு பெண் அவள் உள்ளத்திலே பாரப்பட்டாள். தன்னுடைய விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தாள். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்தார். அவளுக்கு தன்னுடைய இரட்சிப்பை தந்தார். ஆமென், அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஜீவ தண்ணீரை அவருக்கு குறித்து பேசினார். நான் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர், ஒரு காலம் தாகம் அடையாது. ஆமென். ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க தாகம் அடைய மாட்டீர்கள். அவருடைய ரட்சிப்பு நமக்கு ஒரு நாளும் தாகம் அடையாத ஒன்றாக இருக்கிறது. அவள் அதை புரிந்து கொண்டால் உடனே இந்த தேசத்துக்குள்ளே நுழைந்தாள். நான் ஒருவரை கண்டேன், ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நீங்களும் வந்து பாருங்கன்னு சொல்லி ஒரே ஒரு பெண் அன்றைக்கு அத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நம்ம இருக்கிற இடத்துல மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். ரோஜா பூக்கு ஏற்ற மாதிரி பைபிளில் இது எந்த வேர்ஷன் தெரியல, ஆங்கில வேதாகமம் அவன் இலக்கணம் தந்திருக்கிறான். இலக்கணம், ரோஜா பூக்கு நிகரான உங்கள் வாழ்க்கை செழிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும், வனாந்தரமான நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஆண்டவருக்குள்ள நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அநேக பாடுகளுக்குள்ளாக நாங்கள் அந்த ஊழியத்தை நிறைய கஷ்டமான சூழலை கடந்து வந்தோம். எல்லா நேரங்களிலும் எங்கள் ஒரே ஒரு எண்ணம், ஆண்டவரே இந்த கஷ்டத்துலேருந்து எங்களை என்ன பண்ணிடுங்க, விடுதலை ஆக்கிடுங்கப்பா, இந்த நெருக்கத்திலேருந்து எங்களை விடுதலை ஆக்கிடுங்கப்பா. எந்த சூழல்லையும் ஆண்டவரே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு வெறுக்க தோணும். உம்முடைய ஊழியத்தினால தானே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆண்டவரே. எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, நான் சம்பாதிக்க போகிறேன், என் குடும்பத்தை நான் கவனிச்சிக்க என்னால் முடியும் அப்படின்னு நான் எத்தனையோ நாட்கள் நான் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். கடந்த வாரத்தில் கூட நான் ரொம்ப சோர்ந்து போன நேரத்தில் இருந்தேன். ரொம்ப பொருளாதார நெருக்கடி. என்ன ஆண்டவரே, முழு நேரம் ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன், என்னை எப்படியாக நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்கன்னு சொல்லி ஈபி பில் கட்டணும்னு சொல்லிட்டு கட்டிட்டு நான் தனிமையாக போயிருந்தேன். இந்த சிந்தனையோடு நான் போகிறேன். அப்போ போகும்போது ஒரு மரத்தடி நிழலில் நான் உட்காடுறேன். உட்காந்து அப்படியே நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன், யாருமே இல்லை, நல்ல ஃப்ரீயான இடம். அமர்ந்து சிந்திச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். மத்தேயு 19 எழுதியிருக்க அந்த வசனம். பேதுரு இயேசுவை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு உம்மை பின்தொடர்ந்து வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் கேட்குறேன், இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான வேலைகளும் இருக்குது வெளியில். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரே நாள் பிஸியான நாட்கள் எந்த நாள்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீங்கள் சர்ச்சில் இல்லைன்னா எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க. கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு லீவு கிடச்சிருக்கு, எதையாவது வாங்கி நீங்கள் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டிவியை பார்க்கலாம், அல்லது யாரையாவது எங்கேயாவது வெளியில் சுற்றி பார்க்கலாம், எதையாவது நீங்கள் செய்யலாம். எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் இன்றைக்கு தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறது உங்களை பரலோகத்துக்கு நேராக தேவன் உங்களை கூட்டி செல்லுகிறார். அல்லேலூயா. அதை காட்டிலும் அதிக சந்தோஷமானது. நீங்கள் எவ்வளோ இன்னைக்கு செலவு செய்தாலும், எவ்வளோ நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும், எத்தனை சந்தோஷமாக இருப்பதற்கு எத்தனை இடத்திற்கு நீங்கள் போனாலும், தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பதை காட்டிலும் உங்களுக்கு இந்த உலகத்தில் மேன்மையானது எதுவுமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் அதை உணர்றீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதே உங்களுக்கு மேலானது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் அடிக்கடி உணர்வேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கிறத நாளை காட்டிலும் வேற எந்த நாளும் நான் ஒப்பிடத்தக்க நாள் அல்ல. 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் ஒரே ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து பாருங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால்
உலகத்தில் நீங்கள் தான் சந்தோஷமான மனிதர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை என்பது இன்னைக்கு மாறி போயிருச்சு. வறண்ட நிலத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம், வனாந்திரத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்பான பாதைக்கு நேராக செல்லலை. உங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் எத்தனை கஷ்டம் இருக்குது, எத்தனை போராட்டம் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும். அந்த நாட்களில் நான் அப்படி தான் போய் நின்னேன். ஆண்டவரே, எனக்கு அந்த நேரத்தில் அந்த கேள்வி வரும்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து கேட்டார், இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார். எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின்னாடி வரோம், எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பேதுரு கேட்ட பாண்டு சொல்கிறார். பேதுருவே, மறுஜன்ம காலத்தில் நான் வரும்பொழுது நான் இந்த உலகத்தை நியாயந்திருக்கிற அதே வேளையில் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்றார். ஆமென். உடனே அந்த வசனத்தை வாசித்த உடனே அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன அசட்டத்தனை வந்துச்சு. அப்போ மறுஜன்ம காலத்தில் தான் நமக்கு எல்லா ரிவார்டும் அவார்டும் கிடைக்க போகுதா? இப்போ ஒன்றும் கிடைக்காதா? இப்போ தானே ஆண்டவர் உமக்காக நான் பாடுபடுறேன். அடுத்த வசனத்தில் நான் வாசித்தேன். நமக்கு வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகள். நீர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்கிற அந்த சத்தம் அந்த மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கிடத்திலே கொண்டு போய் காண்பித்து மகிமையிலே அவர்கள் இருக்கிற வேளையிலே இந்த வார்த்தை வெளிப்பட்டது. அதைதான் பேதுரு சொல்லுகிறான். அதிர்சனமான தேவன், அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். விடிவெள்ளி பிறந்து பொழுது விடியும் போது, நட்சத்திரங்கள் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்கிற போது அந்த அந்த சூழல் எப்படி இருக்கும்? ரம்மியமான மணலில்லை, அப்படி ஒரு தீர்க்க தரிசனம். அந்த வார்த்தை அதே போல தான் எனக்கு அந்த நாளில் இருந்தது. ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, மனைவியாவது, மகளையாவது, நிலத்தையாவது எதை இழந்தானோ நூறத்தனையான பலனை அவனுக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னை ரொம்ப தேற்றினது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், வனாந்திரமான நம்முடைய வாழ்க்கையில் நாம் செழிப்பாக மாறணும்னு சொன்னா ஆண்டுடைய வார்த்தைகளுக்குள்ள நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் தைரியம் சொல்லக்கூடிய இடத்துல நாம் நிற்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஊருக்குள்ள நம்ம ஒருத்தர் தான் இருக்கிறோன்னு சொன்னா நம்ம ஒருவர் தான் இந்த கிராமத்திற்கு பாதுகாவலன், இந்த தேசத்துக்கு நாம் தான் பாதுகாவலன், இந்த பட்டணத்திற்கு நம்மளை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களை பார்த்து, நம்மளை பார்த்து மற்றவர்கள் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நம்ம சூழல் மாறணும். தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மாறணும். பிரச்சனைன்னு வந்தா பிரச்சனையே சிந்திக்க கூடாது. தேவ சமூகத்தில் இந்த பிரச்சனையை ஒப்பு கொடுக்கணும். மோசே வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற வேலையில் ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு போய் மலையில், சீனாய மலையில் கத்திடத்தில் சொல்லுவார், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த ஜனங்களை வேதனைப்படுகிறார்கள். அதற்கு எல்லா அந்த வார்த்தைகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் அதுக்காக வச்சிருக்கிறார் தெரியுமா? அநேகர் நம்மளை பார்த்து தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறுதலாய் போகிறது. நம்முடைய வாழ்க்கை சொல்லக்கூடிய அளவில் இல்லை. நீ கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா வேறு யாரோ என்கிற இடத்துல நாம் தள்ளப்படுகிறோம். ஒரு உண்மையான வாழ்க்கை நம்ம இயேசுவுக்கு முன்பாக வாழணும். தயவுசெய்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய நாட்கள் மிக சீக்கிரமா இருக்குது. ஆண்டுடைய நேரம் மிக சீக்கிரமா இருக்கு. இன்னும் எவ்வளவு காலம் அந்த பூமி இருக்குன்னு நமக்கு தெரியாது. கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கு. அதற்குள்ள நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் சீர்பொருந்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும்,
வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்து இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிற வரையிலும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிற வரையிலும் குருடர்களுக்கு பார்வை இல்லாமல் இருந்தார்கள், செவிடர்கள் கேளாமல் இருந்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பப்படலை. இயேசு கிறிஸ்து வந்த உடனே 30 வருடம் தன்னுடைய வாழ்க்கையை முடித்த அவர் ஒரு 3.5 வருடம் ஊழியங்கள் செய்கிறார். அந்த 3.5 வருடம் உலகத்திலேயே நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலேயே நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கிறது. உலகத்திலே நடக்கல. குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். ஆமென். அப்போ ஆண்டவருடைய வருகை, அவர் மக்களோடு மக்களாக வாழ்கிற அந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருந்தது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அறிந்தவர்களாய் உண்மையாய் ஜீவிக்கிற வாழ்வை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய சாட்சியெல்லாம் நம்ம கேட்டேன்னு சொன்னால் பயங்கரமான சாட்சியாக இருக்கும். லிஃப்ட்டில் 5வது மாடியிலிருந்து லிஃப்ட்டு அறுந்து கீழே இருக்கிறவரை நிற்கிறவருடைய தலையில் விழுந்திருக்குது. மண்டையே ரொம்ப மாறிடுச்சு. ஏதோ ஒரு லிஃப்ட் ஒர்க்கு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே கோமா ஸ்டேஜில் இருந்திருக்கிறாங்க. அதிலிருந்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விடுதலையாக்கி பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுகத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் தேவனுக்கென்று அந்த மகத்துவமான தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதான் என்னுடைய வாஞ்சன்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்டத்தில், உங்கள் பேர் எனக்கு தெரியல, டிவியில் உங்களுடைய சாட்சியை நான் கேட்டேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், உன்னதமான அனுபவங்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அதனால தான் நம்ம ஒடுக்கப்படுறோம், நெருக்கப்படுறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்குள்ளே இருக்கணும். எப்பேற்பட்ட புயல் நம்முடைய வாழ்க்கையில் அடித்தாலும் அதை தாண்டி போவதற்கு நமக்கு பலன் உண்டாக வேண்டும். அதுக்கு ஒன்றே ஒன்று, வாழ்க்கையில் தேவனை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு காலத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருந்திருப்பாங்க. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்ற சூழலுக்குள்ளே தான் அவங்க கடந்து வருவாங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இல்லை, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியனுடைய தொடுதல் இல்லை. நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை மணி நேரங்கள் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இடைப்படுகிறதை நீங்கள் உணர்கிறீர்கள்? 24 மணி நேரமும் நம்முடைய சிந்தை, நம்முடைய பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம், நம்ம எதை நோக்கி போகிறோம் என்று தெரியாதபடிக்கு ஏதோ நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலை செய்கிறோம், போகிறோம், நம்ம வரோம், அப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது. தேவனுடைய ஆவியான நம்மோடு கூட இடைப்படுகிற நேரங்கள் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் தேவன் உங்களோடு கூட கனெக்டிவிட்டியில் இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அல்லேலூயா. 10 ஸ்திரீகள் இருந்தாங்க. அதில் 5 ஸ்திரீகள் ரொம்ப அவர்கள் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருந்தார்கள். மணவாளனுடைய வருகையை காத்திருந்தார்கள். அந்த வருகை நேரத்தில் ஒரு நாள் திடீரென்று மணவாள் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்த 10 ஸ்திரீகள், அதில் 5 பேர் என்ன ஆனாங்க, மணவாள் வர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லி காத்திருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் திடீரென்று வந்து விட்டார். விளக்கில் எண்ணெயை ஊற்றி அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். எண்ணெய் அணைந்து போயிற்று, தீ அணைந்து போயிற்று. இந்த 5 ஸ்திரீகள் போய் மற்ற 5 ஸ்திரீகளிடத்தில் கேட்குறாங்க, தயவுசெய்து உங்களுக்கு என்ன பண்ணுங்க, எண்ணெய் கொடுங்க, விளக்கு அணைஞ்சிருச்சுங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெய் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, தயவுசெய்து நீங்கள் விற்கிற இடத்துல போய் என்ன பண்ணிக்கங்க, வாங்கிக்கங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தேவனுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிற இந்த வாழ்நாளில் நமக்கும் அவருக்கும் அந்த திரி அணைந்து போகக்கூடாது. அந்த திரியில் இருக்கிற அந்த எண்ணெய் என்பது அபிஷேகம்,
அவருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அந்த கனெக்டிவிட்டி குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குரியதாய் மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணெயை ஊற்றி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அந்த அபிஷேகம் நிரம்பிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்குள்ள உங்களை நீங்கள் நிரப்பணும். ஒவ்வொரு நாளும் வேத அந்த ஆதாரத்தில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளணும். வேத வசனம் தான் உங்களுக்கு வெளிச்சம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம் மாறணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வறட்சி மாறணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா, நம்ம ஒரு ரட்சிப்புக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கை வரணும்னு சொன்னா மெய்யான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற மெய்யான வழி எது? எல்லா வழிகளையும் நம்ம போய் பார்க்குறோம், எல்லா வழிகளையும் நம்ம முளைஞ்சு பார்க்குறோம். எந்த வழியுமே நமக்கு நிரந்தரமானது அல்ல, எந்த வழியிலுமே நமக்கு உயர்வு அல்ல. எல்லா வழியிலும் நமக்கு கஷ்டங்களும் முள்ளுகளும் தான் இருக்கிறது. பல நேரம் ஆண்டவருடைய வழியை நம்ம விட்டுடுறோம். பல நேரத்தில் இப்படி தான் ஆண்டவர் போகணும் நமக்கு ஒரு வழியை காண்பித்திருப்பார். ஆனால் அந்த வழிகளை நாம் மறந்து போய் விடுவோம். ஜான் பனியன் அப்படிங்கிற ஒரு மிஷனரி மோட்ச பயணம் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த மோட்ச பயணம் என்கிற அந்த புத்தகம் ஒரு படமாகவே இருக்குது. தயவுசெய்து அந்த படத்தை நீங்கள் பாருங்க. மோட்ச பயணம் என்கிற ஒரு படம், அது ஒரு மிஷனுடைய வாழ்க்கை, ஒரு மிஷனுடைய எழுத்துக்கள். ஆண்டவர் நமக்கென்று ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறார். அந்த வழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகத்தில், நீதிமொழிகள் புத்தகம் 8:20 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அவரை சிநேகிக்கிறீங்களா? அவர் மேலே அன்பு செலுத்துகிறீங்களா? அவர் மேலே பிரியமாக இருக்கிறோமா? இயேசு தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா? இயேசு எனக்கு நிரந்தரமானவர் சொல்கிறோமா? என் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வந்தவர் அவர் தான் சொல்லி நம்ம அறிக்கை செய்கிறோமா? இதுதான் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற கேள்வி. அல்லேலூயா. இந்த கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்க. ஆண்டவரே, உமக்கு நான் பிரியமாக இருக்கிறானா? ஆண்டவரே, உமக்கு நான் போதுமானவனாக இருக்கிறானா? ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு திருப்திகரமானதாக இருக்குதா? ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் வரணும். ஆண்டவரே, நீங்கள் கேட்டு பாருங்க. நீங்கள் அப்படி உங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை மெய்யான வழியில் நடத்துவார். அல்லேலூயா. மெய்யான வழியிலே அவர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீதியின் பாதைகளிலே அவர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தாவீது சொல்றான், ஆண்டவரே, நான் வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாதபடிக்கு என்னை நேரான பாதையில் நடத்துங்கப்பான்னு சொல்றான். அவருடைய வழிகள், அவருடைய பாதைகளில் வந்த நெருக்கங்கள் ஏராளமானவைகள். அவருடைய வாழ்வில் வந்த புயல்கள், ஏராளமான புயல் அடித்தது. சொந்த மகனாலேயே அவர் துரத்தப்பட்டார். ஆனால் மீண்டும் தாவீது நிறைய இடங்களில் எழுதியிருக்கு, தன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த திடப்படுத்துகிற வாழ்க்கை நமக்கு இல்லை. ஏனோ தானமோன்னு வாழ்கிறோம். பாருங்க, எல்லா விதத்திலையும் நாம ஒரு சோரமான இடத்துல தான் நாம் நிற்கிறோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது, நெருக்கங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது? இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லுகிறார், ஆவி உற்சாகமானது, மாம்சமோ பலவீனமானது. ஆமென். நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள், நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள், நாம் செயல்படுகிற செயல்பாடுகள் எல்லாமே மாம்சத்துக்குரியவைகள். ஆவிக்குரியவைகளை நாம் என்ன பண்ணல, சிந்திக்க ஆரம்பிக்கல. ஆவிக்குரியவைகளே நாம் யோசிக்க ஆரம்பிக்கல. நீங்கள் அப்படி யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் சொன்னோம் வாக்குத்தத்த வசனம், இஸ்ரவேல் பூ பூத்து காய்க்கும் காலம் வரும், சீக்கிரமாக வரும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே என்னைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய வசனத்துகளில் என்றைக்கு காத்திருக்கிறீர்களோ
மெய்யான வழியை நீங்கள் என்னைக்கு தேர்ந்தெடுக்கிறீங்களோ அன்னைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அன்றைய வரைக்கும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போனால் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், இங்கே போனால் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், எதுவுமே நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறார். நீங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அவருடைய நாளை உண்மையாக அனுசரித்து பாருங்கள். அவருடைய வேதத்துக்கு உண்மையாக முக்கியத்துவம் கொடுங்க. அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுங்க. இந்த காதில் வாங்கி இந்த காலை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்றார், காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன். இந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தை மிக அதிகமாய் பொருந்தும். காது உள்ளவர்களாக இருப்போமானால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்து பார்த்து நடத்துகிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒரு செப்பனிடுகிறார். ஒரு அருமையான ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று கடந்துச்சான். அந்த வீட்டுடைய ஓனர் அந்த கல் ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர். தினந்தோறும் காலையில் அந்த கல்லில் தான் உட்காருவாராம். ரோட்டு ஓரத்தில் அந்த கல் கிடக்குமா அவர் வீட்டுக்கு முன்னாடி. காலையில் எழுந்த உடனே அந்த கல்லில் உட்காருவாராம். மீண்டும் சாயந்தரம் ஆன உடனே ஒரு 4-5 பேர் அந்த கல்லில் உட்காருவாங்களாம். ஒவ்வொரு நாளும் அந்த கல் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த கல்லுடைய மகிமை அந்த வீட்டுக்காரவங்களுக்கு தெரியல. அந்த கல்லுடைய மகிமை தெருவில் போனவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் அந்த வழியா ஒரு கொல்லன் வருகிறான். அவன் அந்த கல்லை பார்க்குறான். இந்த கல்லை எனக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே அந்த வீட்டுக்காரர் ஓகே எடுத்துகிட்டு போங்க, ஒரு சில அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்டான். எடுத்துகிட்டு போன அந்த கொல்லன் அந்த கல்லை மிக நேர்த்தியாய் மிக அழகாய் அவன் செதுக்கி அது ஒரு சிலையாக வடிக்கிறான். இந்த ரோட்டில் போனவர்களெல்லாம் பார்த்தார்கள், இந்த கல் தானே இங்கே இருக்குதுன்னு சொல்லி, அதே கல் தான் இன்றைக்கு இங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த கல் மிக அழகாய் நேர்த்தியாய் செய்த ஒரு சிலை, அருமையான சிலையாக இருந்தது. அந்த ரோட்டில் போனவர்கள் அந்த கல்லை பார்த்தவர்கள் கேட்டார்களாம், இந்த சிலை எவ்வளோ பணம் கொடுத்தால் நீங்கள் எனக்கு தருவீங்கன்னு சொல்லி. அது சொல்கிறேன், அந்த வீட்டுக்காரனுக்கு அந்த கல்லுடைய பணத்தை கொடுத்ததை காட்டிலும் பல மடங்கு அந்த சிலையை அவன் அதற்கு பணம் கேட்டானாம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். ஆண்டவர் நம்மளை உங்களை எண்ணெய் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுறாரு, செதுக்கிறார். அதற்கு நாம் விட்டு கொடுக்கல. இன்றைய வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம் கற்பனை பண்ணி பாருங்கள். ரோட்டில் போகிறவங்கலாம் நம்ம மேலே உட்காந்துட்டு போகிறான். நம்மளே முடங்கி போகிறோம். நம்மளை கேலிக்கையாக பார்க்குறான், ஏளனமாக பார்க்குறான். இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு சொல்லி பார்க்குறான். கிறிஸ்தவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பார்ஷியாலிட்டி, வேற்றுமைகள், நிறைய வித்தியாசங்கள். கிறிஸ்தவனையே கிறிஸ்தவன் மதிக்கிறதில்ல. இப்படிப்பட்ட சூழலில் நாம் இருக்கிறோம். ஒப்பு கொடுங்க. தயவு செய்து ஆண்டோடைய இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் அந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அல்லேலூயா. உங்கள் களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்புறதுக்காக நம்மளை நீதியான வழியில் அவர் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். தயவுசெய்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய கரங்களில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நீதியான வழியில் அவர் நம்மளை நடத்துவார். செவ்வையான பாதையில் அவர் நடத்துவார். ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் சில நேரம் கடினமானதாக இருக்கும், சில நேரம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஆனால் அதை நாம் கடந்து போய்விட்டோம் என்று சொன்னால், அதை தாண்டி விட்டோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் சொல்லும் பொழுது மூர்க்கமானார்கள், கோபமடைந்தார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்திருப்போமானால் நாங்கள் மிக சம்பூர்ணமாக இருந்திருப்போம், நல்லா இருந்திருப்போம், ஆசீர்வாதமாக இருந்திருப்போம். முறுமுறுத்தார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, முறுமுறுத்தவர்கள் யாருமே கானான் தேசத்துக்குள்ளே வரல. அல்லேலூயா. யாருமே வரல. என் பிள்ளைகளை சாகவா இந்த இடத்துல கொண்டு வந்தாய் மோசே என்று கேள்வி கேட்டார்கள். ஆனால் அதே பிள்ளைகளை தான் தேவன் அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு சென்றார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காததான். அப்படின்னா ஒரு கேள்வி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் எனக்கு கஷ்டம்லாம் மாறிடுமாண்டா?
கட்டாயம் மாறும். அதற்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நமக்கு நேரிட்டாலும் அதையெல்லாம் தேவன் கடந்து செல்லும்படி நமக்கு கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு அழகான ஒரு மலை கிராமத்தில் ஒரு மிஷனரி, ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், உண்மையாக நடந்த சம்பவம். அது எங்கே நடந்ததுன்னு எனக்கு தெரியல. சாயந்தரம் 6 மணிக்குள்ள அந்த கிராமத்துக்குள்ளே போய் சேர வேண்டும். ஆனால் ஒரு நாள் அந்த மிஷனரி அந்த கிராமத்திலே தங்கிவிட்டார். நேரம் ஆகிவிட்டது. பிரயாணத்தை தொடங்கி விட்டார். இப்போ பிரயாணத்தை தொடங்கின அவர் அந்த மலைக்குள்ளே போயிட்டார். கீழேயும் வர முடியாது, மேலேயும் போக முடியாது. அந்த நடு காட்டுகளுக்குள்ள அவர் தங்கி இருக்க வேண்டிய சூழல் வந்தது. அப்பொழுது நிறைய காட்டு விலங்குகள் அங்கே சுற்றி கொண்டு இருக்குமா, நிறைய மிருகங்கள். இவர் அன்றைக்கு யோசித்தாராம், நான் இன்றோடு என்னுடைய கதை முடிந்தது, இதற்கு பிறகு எனக்கு வாழ்க்கை இல்லை. ஏனால் அந்த காடுகளிலே உயிர் பிழைத்தவர்கள் யாருமே இல்லையா. அந்த மிஷனரி முடிவு பண்ணிட்டாரு, நாளை காலை என்னுடைய சரீரம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியல, ஜனங்கள் என்னை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, என் கிராமம் என்னை எப்படி பேசுன்னு தெரியல, என் பிள்ளைகளுக்கு யார் பதிலளிப்பார்னு தெரியல, என் கதை இன்றோடு முடிந்தது என்று சொல்லி அவர் ஜெபித்து, ஆண்டவரே என் ஜீவன் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஜீவனை நான் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஜெபித்து அவர் கண்களை மூடி அப்படியே அமர்ந்திருந்தாராம். அதிகாலை விடிந்தது. அவர் கண்ணிட்டு திறந்து பார்க்கும் பொழுது அவர் நினைச்சாரா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வந்திருக்கிறோம்னு நினைச்சாராம். இவருடைய அருகாமையில் ஏதோ ஹீட்டா ஒன்று ஏதோ இருக்கிறது போல இவர் கண்டாராம். அப்போ இவர் அரண்டு இப்படி புரண்டு படுக்கும் பொழுது இவருக்கு அருகாமையில் ஒரு பெரிய சிங்கம் படுத்திருந்துச்சான். அந்த சிங்கம் இவருக்கு அந்த ஏன்னா அந்த அந்த இரவு பொழுது கடுமையான குளிர். கண்டிப்பாக அந்த சிங்கம் அவருக்கு அருகாமையில் வரலன்னா இவர் குளிரில் என்ன ஆயிடுவார், செத்துருவார். இப்போ பாருங்க, குளிரில் அந்த மிஷனரி இறக்கக்கூடாது என்பதற்காக சிங்கத்தை அருகாமையிலே படுக்க வைத்திருக்கிறார். இன்னொரு விஷயம் பாருங்க, அவ்வளோ பெரிய சிங்கத்தை கர்த்தர் வாயை கட்டி போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இவர் காலையில் எழுந்த உடனே ஒரு நாய்க்குட்டி போல் அந்த சிங்கத்தை தடவி விட்டாராம். அதற்கு பிறகு உண்மையாக நடந்த சம்பவம் என்கிட்ட அந்த புத்தகம் இருக்கிறது. கற்பனை பண்ணி பாருங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு ஆண்டோடைய வழிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சிங்கங்களின் வாயையும் கட்டி போடுவார். அல்லேலூயா. கற்பனை பண்ணி பாருங்க, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், அவருடைய சரண்டர் ஆயிடணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் மாறணும்னு சொன்னா நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு வேணும், உங்களுடைய வார்த்தை தான் எனக்கு வேணும். நான் முறுமுறுக்க கூடாது ஆண்டவரே, நான் முறுமுறுக்க கூடாது, நான் கேலி செய்யக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கஷ்டம் வர்றப்ப உம்மை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் நல்லா இருக்கிறப்ப உம்மை நான் நினைக்கிறது இல்லை. எனக்கு சூழ்நிலை மாறும்பொழுது, எனக்கு நெருக்கம் வரும்பொழுது, எனக்கு பிரச்சனை வரும்பொழுது, ஏன் ஆண்டவர் என்ன இந்த உலகத்தில் பூமியில் உயிரோட வச்சிருக்கிறார் என்கிற அந்த கேள்வியை நான் கேட்குறேன். குயவன் செய்த பாத்திரம், அந்த பாத்திரம் என்னை ஏன் உருவாக்கினா என்று சொல்வதற்கு உரிமையே அல்ல. அல்லேலூயா. இந்த பாத்திரத்துக்கு உரிமை அல்ல. என்னை ஏன் வணஞ்சிங்க? அதே போல தான் இன்றைக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு மெய்யான வழியை கற்றுத்தந்திருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிப்பது தான் நமக்கு உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்தை ஜெயித்து வாழ்வது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் போராட்டத்தை சகித்து வாழ்வது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவருக்கு வந்தவருக்கு நாம் பிறந்திருக்கிறோம். ஆமென். மாம்சமாக இருக்கிறது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் இருக்கிறது ஆவியாக இருக்கும். நாம் ஆவியானவரால் பிறந்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நேரான வழியில் நடத்துகிறார். மெய் வழியை உங்களுக்கு அவர் காண்பிக்கிறார். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, அவர் மெய்யான வழியை உங்களுக்கு காண்பிப்பார். தம்முடைய இரத்தத்தினால் உங்களை மீட்டு கொண்டார். இதற்காகவா
அவருடைய சொந்த இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தினார். நீங்களும் நானும் அவமானப்படுவதற்காகவா அவருடைய இரத்தத்தை சிந்தினார்? வறண்ட வாழ்க்கையை வாழ்வதற்காகவா அவருடைய இரத்தத்தை சிந்தினார்? கற்பனை பண்ணி பாருங்க, யோசித்து பாருங்க. ஏன் அந்த தியாகம்? உங்களுக்காக எனக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார். நரகம் போவதற்காகவா அவர் இரத்தத்தை சிந்தினார்? கற்பனை பண்ணி பாருங்க. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் கூட சரீரத்தில் இல்லை, எல்லா இரத்தத்தையும் அவர் நமக்காக சிந்தினார். சபையை இரத்தத்தினால மீட்டு கொண்டார். உங்களை என்னை இரத்தத்தினால அவர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சிகளை நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக நாம் நடப்போம். நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நீதியான வழிகளில் நம்மளை நடத்துவார். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் வனாந்தரம் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இனி ஒரு வாழ்க்கையை நான் வாழ தொடங்குறேன்னு சொல்லுங்க. தயவு செய்து ஆண்டோடைய ஆலயத்தை சந்தை கூடமா நினைக்காதீங்க. ஆண்டவர் தந்த இந்த வாழ்க்கையை துர்ச்சனமா நினைக்காதீங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம்னு சொல்லி பேதுரு சபையை பார்த்து எச்சரிக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் சுமக்கிற அந்த பாண்டத்தில் அவர் வச்சிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை நமக்குள்ள வச்சிருக்கிறார். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை அவர் நமக்கு காண்பிக்கிறார். மெய்யான வழியை அவருக்கு நமக்கு காண்பித்திருக்கிறார். தயவு செய்து அந்த வழியை நீங்கள் கண்டுபிடித்து வழி இதுவே இதுவே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரீபா லக்கா ராபா குரா அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில மாறணும். வனாந்தரம் மாறணும். வறண்ட நிலம் மாறணும். செழிப்பாகணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, மெய்யான வழியிலே நாம் நடப்பதற்கு அவருடைய பாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேர்மையான ஒரு வழி, நீதியாய் நடத்துகிற ஒரு தேவன், உத்தமமாய் அவரை நாம் பின்பற்றும் பொழுது, உண்மையாய் அவரை நாம் நேசிக்கும் பொழுது, உண்மையாய் அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்த்தவரே, ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்ப்பவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்ப்பவரே, எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். சொல்லுவோமா? எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே,
என் மரணத்தை நீ ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை நான் கொண்டதையா. அல்லேலூயா. என் மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை நான் இந்த வாழ்நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவத்தித்தவரே. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவத்தித்தவரே. எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். உங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டார், எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். நமக்காக அவமானம் அடைந்தாரே, எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தீர். சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவத்தித்தவரே. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவத்தித்தவரே. எல்லாம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கை, ஆமென், எனக்காக நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்க. ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோம், அவர் நமக்காக புறக்கணிக்கப்பட்டார், அவர் நமக்காக அவமானம் அடைந்தார். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். இந்த மேன்மையான வாழ்க்கை நமக்கு தந்தது. ஆமென். இந்த உன்னதமான வாழ்க்கை நமக்கு தந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் வாழக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். வாழ்க்கையில இருக்கிற நெருக்கடி, வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் சொல்லி நமக்காக ஒப்பு கொடுத்த இயேசுவுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? நீங்களும் நானும் எதை கொடுக்க போறோம்? நமக்காக ரட்சிப்பு தந்த தேவனுக்கு, நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தின அவருக்கு என்னத்தை கொடுக்க போறோம்? மெய்யான வழியில நாம் நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அதை ஒப்பு கொடுப்போம். என் பிரியமான கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கையா மாறட்டும். நம்மளை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படணும். நம்மை பார்த்து அநேகர் மனம் திரும்பணும். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், நான் அவருடைய அச்சு அடையாளத்தை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று சொல்றீங்க. நீங்க நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? எனக்குள்ள இருக்கிற குற்றங்கள், எனக்குள்ள இருக்கிற குறைவுகள் நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். ஹalleluya. இந்த உலகத்துல நமக்கு எது போதுமானதா இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில என் குடும்பத்திற்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என் பிள்ளைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் போதுமானவரா இருக்கிறார். ஒரே சிந்தையா மட்டும் அப்பா நன்றி ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை.
புதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. நம்முடைய ஆயுள் எல்லாம் ஆமென். அவர் ஆராதிக்கத்தான் நாம் பிறந்திருக்கோம். ஹalleluya. நான் ஒன்னே ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வீர்களானால் ஓமை துதிக்கிறோம் ராஜா. உங்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை தந்திருப்பாரா? ஹalleluya. உங்களை எண்ணி காட்டில் இந்த உலகத்துல யாருமே பாக்கியவான்கள் அல்ல. ஆமென். ராஜா, யுக யுகமான ஒரு வாழ்க்கை, ஓ ஹalleluya, எண்ணி பார்க்க முடியாத ஒரு அதிசயமான நாட்கள் நன்றி ராஜா, நமக்கு அவர் தந்திருக்கிறார். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை படைத்த தேவன் ஹalleluya, நாம் காணக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். நாம் தொட்டு உணரக்கூடியவராக ஓ இருக்கிறார். உம்மை துதிக்கிறோம். நம்முடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவராக ஆமென், இருக்கிறார். ஆமென். எல்லா ஆசாரியர்களை காட்டிலும் ஹalleluya, அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவராக, அவர் எல்லா விதத்திலும் நம்மை தேடுகிறவர்களுக்கு பதிலளிக்கக்கூடியவராக, ஆமென், ஆறுதல் தரக்கூடியவர் தேவனிடத்தில் நாம் ஹalleluya. ஏதோ நம்முடைய ஆலயத்துல வந்து, ஆமென், நம்முடைய ஆலயத்துல வந்து ஆமென், எல்லாவற்றையும் சொல்லி ஜெபிச்சிட்டு நம்ம போனா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கண்டுகொள்ளாம இருக்கிற ஒரு தேவனிடத்துல வரல. ஆமென், நம்முடைய குறைகளை நீக்கிறவர், ஆமென், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், ஆமென், நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். ஹalleluya. நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கையை ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றத்தான் ஆமென். நம்மளை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். ரீபாலா ராக்காபா. மெய்யான வழிகளை, நம்முடைய கலஞ்சுகளை நிரப்பும்படிக்கு அவர் நீதியான வழிகளை நம்மை நடத்தும். ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை மாத்திரம் செய்வோம், ஹalleluya. ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்துல நீங்க தான் ஆண்டவரே எனக்கு தேவை, ஆமென், நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் முதல்ல இருந்து ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில நான் பார்க்கணும். ஆமென். ஆண்டவரே நீர் பார்க்கிற தேவன், ஆமென். ஆண்டவரே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. இந்த கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேறப்பட்ட அன்பின் ஐக்கியம் இன்றுமுள்ள சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. God bless you. Praise